வருகையில நீங்க போகணும், பாதுகாக்கப்படணும்னா பாவத்தோடு கூட இருந்து போராடுவதனால் உள்ள காரியம் அல்ல. அதை விட்டு என்ன செய்யணும்? தூரமா போகணும். அதை விட்டு நீங்க கொஞ்சம் தூரம் போயிடணும். பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து மோசே தூரமா போட்டாரு. ஏன் தூரமா போட்டாரு? ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து. போட்டாரு, பார்த்தாரு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே மோசேக்கு நல்லா தெரியுது, இந்த பயலுள்ள திருத்த முடியாது. யாரை திருத்த முடியாது? இவனுங்களை திருத்த முடியாது. அதனால என்ன பண்ணிடுவோம்? கர்த்தரை கொண்டு போய் தூரமா வச்சிருவோம். ஏன்னா இவரையும் வச்சுக்கிட்டு இவனுங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தா இவர் பரிசுத்தமானவர், அவனுங்க அசுத்தமானவனுங்க. இவனுங்க உதைக்கு மேல உத வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க, செத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா இது ஹை வோல்டேஜ் சுத்தி இருந்துட்டா. இவர் என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபார்மர் தூக்கி வெளியே போட்டாரு. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இவர் பயங்கரமான ஹை வோல்டேஜ் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மரை வெளியே வச்சுட்டாரு. எவெல்லாம் பரிசுத்தமா இருக்கோ நீ மட்டும் அங்க போ. ஏன்னா நீ இங்கேயும் இருந்துகிட்டு கண்ணுக்குட்டியும் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் புசித்து குடித்து விளையாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. நடுவில் என்ன இருக்குது? ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அது வந்து தொட்டினா ஷாக் அடிக்குது. இவர் பார்த்தார், வேற வழியா இல்ல, இவனுங்களை திருத்த வழியா இல்ல, ஆசரிப்பு கூடத்துக்கு வெளியே போட்டாரு. இந்த கேப் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ், தேவனுக்கும் அதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இது ஸ்பிரிச்சுவலி இருக்கணும். நமக்கும் பாவத்துக்கும் நடுவில். அன்னைக்கு அவங்களுக்கு தேவனுக்கு நடுவில் இருந்துச்சு, இன்னைக்கு நமக்கும் பாவத்துக்கும் நடுவில் சில காரியங்கள் உங்களை விட்டு விலகினமா இருக்குதா? மேக் டிஸ்டன்ஸ், தள்ளி ஓரம் போட்டுருங்க, கொஞ்சம் ஓரமா போய் உட்காந்துருங்க. அங்கேயே உட்காந்துட்டு நான் ஜெயிப்பேன், அங்கேயே உட்காந்து ஜெயிப்பேன், ஜெயிக்க முடியாது. வீழ்ச்சி தான் அடையும். உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிற பெரியவர், உண்மை. உலகத்தில் இருக்கிறவர் நம்ம இருக்கிறவர் பெரியவர். அவர் உணர்த்த செய்வாரு. அந்த உணர்த்தல் என்னவா இருக்கும்னா போன்னு சொல்றதா இருக்கும். இந்த இடத்த உனக்கு லைக் படாது, அவர் சொல்லுவார், இந்த இடம் உனக்கு என்ன செய்யாது, லைக் படாது, போயிடு பண்ணா போயிடுங்க, அதான் நல்லது. நான் சொல்றது, எது உங்களுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பாவத்தை விட்டு மேக் அ டிஸ்டன்ஸ், மேக் அ கேப், அது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களை பாதுகாக்கும். லோத்து ஒரு நீதிமான், அதை செய்கிறார். அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயம். இப்ப பாருங்க, இதே காரியத்தை நோவாவும் செய்வாரு. வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் இவங்களோட வாழல, அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த டிஸ்டன்ஸ், அந்த கேப் இவங்களுக்கு அவனுக்கு நடுவில் வந்துருச்சு. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, பூமி சீர்கடா இருக்கு. இவன் பூமியை பார்த்து சொல்லல, இதனால தான் காரணம், இதான் காரணம், இதான் காரணம் சொல்லிட்டே இல்ல. உங்கள் வீழ்ச்சிக்கு நான் எப்பவும் சொல்லுறேன், உங்கள் வீழ்ச்சிக்கு அந்த பழம் காரணம் அல்ல, அந்த பழத்தை பார்த்த உங்க பிரச்சனை தான். உங்க அந்த பாம்பு பேச்சை கேட்டதான் பிரச்சனையே. நீங்க மரத்து மேல என்ன செய்ய? இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? மரத்தை வெட்டியில போட்டுருக்கணும் இல்லையா? இல்லைன்னா உங்களெல்லாம் கொண்டு இருக்கணும். அவர் ஒண்ணுமே செய்யல, அந்த மரத்தை அப்படியே தானே வச்சிருக்காரு, நன்மை தீமை அறியத்தக்கதை வச்சிருக்கிறாரு தானே. காரணம் என்னன்னா, பழத்தினால ப்ராப்ளம் இல்ல, பழத்துக்குள்ள பாவம் இருக்குது. அதை சாப்பிடாம இருக்குது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் உங்களை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. லோத்து சோதோமின் வாசலிலே குடியிருந்தான், நீதிமான்.